welcome to my channel. நாம இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம்னா by and within இந்த ரெண்டுக்குள்ள difference and examples இத பத்தி தான் நாம இந்த வீடியோல வந்து கிளியரா பார்க்க போறோம். Friends, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி கூடவே இருக்க bell icon-ஐ கிளிக் செய்வீங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். by and within ரெண்டுக்குமே equal அப்படினு தான் அர்த்தம். சரியா? ஆனா இந்த ரெண்டையும் நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் உண்டு. இந்த ரெண்டையும் எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்குள், அடுத்த வாரத்திற்குள், அடுத்த மாசத்திற்குள், அடுத்த 15ஆம் தேதிக்குள், அடுத்த 2 நாட்களுக்குள், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, 2 வாரத்திற்குள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இதுல வந்து எங்க நம்ம within யூஸ் பண்ணுவோம், எங்க நம்ம by யூஸ் பண்ணுவோம். ஓகே, by யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல within யூஸ் பண்ணக்கூடாது, within யூஸ் பண்ணும்போது by யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த ரெண்டுக்கும் நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் உண்டு. இந்த ரெண்டு நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம by பார்க்கலாம். by எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம், ஓகே, ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது நாட்களுக்குள் முடிக்க வேண்டும். அந்த நாளை தாண்டக்கூடாது, அந்த நாள் ஃபுல்லாவே நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த நாளை வந்து தாண்டாம அந்த நாட்களுக்குள் முடிக்கணும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்குள் வா, நாளைக்குள் வா. அப்போ நாளைக்குள் அப்படின்னா ஒரு நாளை நம்ம மென்ஷன் பண்ணி அந்த நாளைக்குள் வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த by யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? அதே இது நாளைக்கு வா அப்படின்னா ஜஸ்ட் நாளைக்கு வா அப்படின்னா வா, கம். நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது டுமாரோ. ஓகே, கம் டுமாரோ, நாளைக்கு வா. ஆனா நாளைக்குள் வா அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாவே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆனா அதுக்கு அடுத்த நாள் தாண்டக்கூடாது. சரியா? நாளைக்குள். அப்ப நாளைக்குள் வா அப்படின்னா எப்படி சொல்றது, வா அப்படின்னா கம். அந்த நாளைக்குள் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி by போட்டு டுமாரோ. ஓகே, by டுமாரோ அப்படின்னா நாளைக்குள். இந்த இடத்துல நீங்க within போட்டீங்கன்னா அது தப்பு. within இந்த இடத்துல போடக்கூடாது. நாளைக்குள் ஒரு குறிப்பிட்ட நாளை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். ஓகே, ஸ்பெசிபிக் டே. ஓகே, அப்ப நாளைக்குள் வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், come by tomorrow. அடுத்து 5 மணிக்குள் வா, 5 மணிக்குள் வா, 6 மணிக்குள் வா, 7 மணிக்குள் வா, 8 மணிக்குள், 9 மணிக்குள். இப்படி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம்ல, இந்த இடத்துலயும் நம்ம by தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வா அப்படின்னா கம், 5 மணிக்குள் அப்படின்னா by 5 o'clock. ஓகே, கம் by 5 o'clock அப்படின்னா 5 மணிக்குள் வா. இது நம்ம வந்து இப்போ சாயங்காலம் மெயின் பண்ணி நீங்க சொல்றீங்க அப்படின்னா PM AM கூட போட்டுக்கலாம். கம் by 5 PM இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்படி ஒரு டைம், இந்த ஒரு ஸ்பெசிபிக் டைம் நம்ம மென்ஷன் பண்ணி 5 மணிக்குள் 6 மணிக்குள் இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துலயும் நம்ம by தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல within யூஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட், திங்கட்கிழமைக்குள், ஞாயிற்றுக்கிழமைக்குள், செவ்வாய்க்கிழமைக்குள், இந்த மாதிரி ஒரு வாரத்துல இந்த நம்ம வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்குள்ள வா, இல்ல அதுக்குள்ள ஒரு விஷயத்த முடிக்கணும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அப்படி நம்ம சொல்ற இடத்துலயும் நம்ம by தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வா அப்படின்னா கம், திங்கட்கிழமைக்குள் அப்படின்னு சொல்லும்போது by Monday. ஓகே, by Monday அப்படின்னா திங்கட்கிழமைக்குள். அடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்குள் அப்படின்னா by Sunday. அடுத்து செவ்வாய்க்கிழமைக்குள் அப்படின்னா by Tuesday. இந்த மாதிரி சொல்லணும். அடுத்து அடுத்த மாதத்திற்குள் நம்ம சொல்லுவோம்ல, அடுத்த மாசத்திற்குள், அடுத்த வாரத்திற்குள், அடுத்த வருஷத்திற்குள், இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், by தான் யூஸ் பண்ணுவோம், within யூஸ் பண்ண கூடாது. சரியா? அப்போ அடுத்த மாதத்திற்குள் வா, அடுத்த மாசத்திற்குள் இத முடிக்க வேண்டும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் முடிக்கணும், அடுத்த மாசத்திற்குள் நான் வந்துருவேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி சொல்ற இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், by தான் யூஸ் பண்ணணும். இப்போ வா, கம், அடுத்த மாதத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது by next month.
ஓகே. பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதத்திற்குள். இதே அடுத்த வாரத்திற்குள் அப்படின்னா கம் பை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது பை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வருஷத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது பை நெக்ஸ்ட் இயர். ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 15ஆம் தேதிக்குள் வா. நம்ம சொல்லுவோம்ல 15ஆம் தேதிக்குள், 8ஆம் தேதிக்குள், 1ஆம் தேதிக்குள், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணும்போது, ஓகே, 30ஆம் தேதிக்குள், 6ஆம் தேதிக்குள், இந்த மாதிரி வந்து டேட், அதுவும் ஸ்பெசிபிக் டேட்டை நம்ம மென்ஷன் பண்றோம் தானே, இத்தனாம் தேதிக்குள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம அதுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் டேட்டை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணணும். அப்போ கம் போட்டு வா, அதுக்கு கம். அடுத்து 15ஆம் தேதிக்குள் அப்படின்னு சொல்லும்போது பை த 15th. ஓகே, பை த 15th. 15ஆம் தேதிக்குள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றது, பை த 15th. 15ஆம் தேதிக்குள் வா, கம் பை த 15th. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வித்தின். இந்த வித்தின் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவை தாண்டாமல் ஒரு விஷயம் நடப்பது. ஓகே, ஒரு விஷயம் நடக்குது அது அப்படின்னா அது என்னது, ஒரு குறிப்பிட்ட அந்த கால அளவை வந்து தாண்டாமல் நடப்பது. ஓகே, தாண்டக்கூடாது. அந்த கால அளவு என்னது, தாண்டக்கூடாது. பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ பாருங்க, 5 நிமிடத்திற்குள் வா, 10 நிமிடத்திற்குள், அடுத்து 7 நிமிஷத்திற்குள், 20 நிமிஷத்திற்குள், அரை மணிக்கூருக்குள், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி நம்ம சொல்லும் போது, இவ்வளவு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ளாடி அப்படின்னா அங்க நம்ம வித்தின் தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ண கூடாது. ஓகே, அப்ப இது பாருங்க, 5 நிமிடத்திற்குள் வா அப்படின்னா வாரதுக்கு கம். அப்போ 5 நிமிடத்திற்குள், அதுக்கு வித்தின். இந்த இடத்துல பை போடக்கூடாது, வித்தின். வித்தின் 5 minutes. ஓகே, கம் வித்தின் 5 minutes அப்படின்னா 5 நிமிடத்திற்குள் வா, 5 நிமிடத்திற்குள். இது 10 நிமிஷத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது வித்தின் 10 minutes. இந்த மாதிரி நம்ம சொல்றோம். சரியா? அடுத்து 2 மணி நேரத்திற்குள் வா, 2 மணி நேரத்திற்குள், 3 மணி நேரத்திற்குள், அடுத்து 10 மணி நேரத்திற்குள், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி சொல்ற இடத்துல நம்ம வித்தின் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து கால அளவு. புரியுதா? இப்போ 2 மணிக்குள் வா, 3 மணிக்குள், 4 மணிக்குள், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டைம் நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணுவோம். இது 2 மணி நேரத்திற்குள், 5 மணி நேரத்திற்குள், அடுத்து 3 மணி நேரத்திற்குள், இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துல நம்ம இங்க வித்தின் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ வா, அதுக்கு கம். இந்த 2 மணி நேரத்திற்குள், அதுக்கு வித்தின். இந்த இடத்துல பை யூஸ் பண்ணக்கூடாது, வித்தின். வித்தின் 2 மணி நேரம். இப்போ 2 hours. ஓகே, அப்போ 2 மணி நேரத்திற்குள் வா அப்படின்னா கம் வித்தின் 2 hours. ஓகே, இது 3 மணி நேரத்திற்குள் அப்படின்னா இங்க 3 போடணும். அடுத்து 5 நாட்களுக்குள் வா. இப்போ 5 நாட்களுக்குள், 10 நாட்களுக்குள், 20 நாட்களுக்குள், அடுத்த 60 நாட்களுக்குள், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துல நம்ம அங்க வந்து வித்தின் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, 5 நாட்களுக்குள், 10, 11, 12 நாட்களுக்குள், இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துல வித்தின் யூஸ் பண்ணுவோம். இது அடுத்த வாரத்திற்குள் அப்படின்னு சொல்ற இடத்துல அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க பை யூஸ் பண்ணும். சரி, அப்ப பாருங்க, 5 நாட்களுக்குள் வா, கம். அடுத்து குள், வித்தின். அடுத்து என்ன வரும், 5 நாட்களுக்குள், 5 days. ஓகே, வித்தின் 5 days அப்படின்னா 5 நாட்களுக்குள். இது 10 நாட்களுக்குள் அப்படின்னா, சாரி, இல்ல வித்தின் போடும். ஓகே, வித்தின் 10 days. 20 நாட்களுக்குள் அப்படின்னா வித்தின் 20 days. இந்த மாதிரி நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, 2 வாரத்திற்குள் வா. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, 2 வாரத்திற்குள், 3 வாரத்திற்குள், 6 வாரத்திற்குள். அடுத்து
2 மாதத்திற்குள், 5 மாசத்திற்குள், அடுத்து 10 மாதத்திற்குள், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி நம்ம சொல்லும் போதும் நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? within யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ 2 வாரத்திற்குள் வா, வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம். அடுத்து 2 வாரத்திற்குள் within 2 weeks. ஓகே, 2 வாரத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது within 2 weeks. அடுத்து 2 மாதத்திற்குள், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 5 மாசம், இந்த மாசத்திற்குள் அப்படின்னா இல்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? within. அப்போ கம் வா, அதுக்கு கம். 2 மாதத்திற்குள் within 2 months. ஓகே, இப்போ within எங்க யூஸ் பண்ணணும், by எங்க யூஸ் பண்ணணும்னு டிஃபரண்ட் தெரியுதா? நம்ம இனி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 2 மணி நேரத்திற்குள் வேலையை முடி. 2 மணி நேரத்திற்குள் என்னது? வேலையை முடி அப்படின்னு சொல்லி இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. வேலையை முடி, இல்ல சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். verb எது? வேலையை முடிக்கக்கூடிய செயல், முடிக்கிறது. அப்ப முடிக்கிறதுக்கு finish. Finish the work. வேலை. ஓகே, finish the work அப்படின்னா வேலையை முடி. இந்த 2 மணி நேரத்துக்குள் அப்படின்னா இத வந்து by போடுவோமா within போடுவோமா? அந்த 2 மணி நேரத்துக்குள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பீரியட் ஆஃப் டைம், கால அளவை நம்ம மென்ஷன் பண்றது தானே. அப்ப 2 மணி நேரத்துக்குள் அப்படின்னு சொல்லும்போது இங்க within யூஸ் பண்ணணும் தானே. அப்போ within 2 hours. within 2 hours, 2 மணி நேரத்திற்குள். ஓகே, அப்ப 2 மணி நேரத்திற்குள் வேலையை முடி அப்படின்னு சொல்ற இடத்துல finish the work within 2 hours. finish the work within 2 hours. இது அரை மணி நேரத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது within half an hour. ஓகே, நெக்ஸ்ட் 2 மணிக்குள் வேலையை முடி. இது என்னது? 2 மணிக்குள். இது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் டைம் நம்ம சொல்றோம் தானே. 2 மணிக்குள், 3 மணிக்குள், அந்த மாதிரி சொல்றது. இங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும்? by யூஸ் பண்ணணும் தானே. அப்ப வேலையை முடி அப்படின்னா finish the work. வேலையை முடி அப்படின்னா finish the work. 2 மணிக்குள் அப்படின்னா by 2 o'clock. டிஃபரன்ஸ் புரியுதா? 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இந்த மாதிரி கால அளவை நம்ம சொல்லும் போது அங்க within யூஸ் பண்ணுவோம். 2 மணிக்குள், 5 மணிக்குள், 10 மணிக்குள், அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் டைம் நம்ம சொல்ற இடத்துல நம்ம அங்க by யூஸ் பண்ணுவோம். அதற்குள் முடிக்கணும். ஓகே, அந்த நாளை இப்போ 2 மணிக்குள், அந்த 2 மணிக்குள்ளாடி முடிக்கணும். அந்த 2 மணி வரைக்கும் டைம், அதுக்குள்ளாடி நம்ம முடிக்கணும். அது வரைக்கும் 2 மணி வரைக்கும் அந்த டைம் கொடுத்திருக்கு. அதை தாண்டக்கூடாது, அந்த 2 மணியை தாண்டக்கூடாது. சரியா? அதுதான் மென்ஷன் பண்ணிருக்கு. அடுத்து, உன்னால் ஒரு வாரத்திற்குள் அதை முடிக்க முடியுமா? நம்ம கேட்போம்ல, உன்னால ஒரு வாரத்திற்குள்ள அதை முடிக்க முடியுமா? இது எப்படி கேட்கலாம் பாருங்க. ஒரு வாரத்திற்குள் அதை முடிக்க முடியுமா? அப்ப உன்னால் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? உன்னால், யூ தானே. அடுத்து இதை பாருங்க, அதை முடிக்க முடியுமா? முடியுமான்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியுமான்னு கொஸ்டின் கேட்கும் போது அங்க கேன் யூஸ் பண்ணுவோம். கேனுக்கு அடுத்து இந்த சப்ஜெக்ட் யூ. அடுத்து verb எது? அதை முடிக்க முடியுமா? முடிக்கக்கூடிய செயல் finish. அடுத்து அதை, அதைனா it இல்ல thatன்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? அடுத்து ஒரு வாரத்திற்குள் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும்? by வருமா within வருமா? இந்த ஒரு வாரத்திற்குள், 2 வாரத்திற்குள், 3 வாரத்திற்குள் அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல இங்க within யூஸ் பண்ணுவோம். சரியா? within a week. 2 வாரத்திற்குள் அப்படின்னா within 2 weeks. ஓகே, 2 மாதத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது within 2 months. ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ அடுத்த வாரத்துக்குள் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த வாரம் அப்படின்னா
இங்க என்ன வரணும் பை வரும் அடுத்த வாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது இங்க பை வரும் பை நெக்ஸ்ட் வீக் ஓகே பை நெக்ஸ்ட் வீக் அப்போ உன்னால் ஒரு வாரத்துக்குள் அதை முடிக்க முடியுமா அப்படின்னா இது எப்படி கேட்கலாம் can you finish it within a week can you finish it within a week okay அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நாளைக்கு இந்த நேரத்திற்குள் வா நாளைக்கு இந்த நேரம் இந்த நேரத்திற்குள் இந்த நேரத்தை வந்து நாளைக்கு என்னது இந்த நேரத்தை தாண்டக்கூடாது சரியா இந்த நேரம் இல்லைன்னு சொன்னா இந்த நேரத்துக்கு முன்னாடி ஓகே அப்போ நாளைக்கு இந்த நேரத்திற்குள் வா அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம் பாருங்க வா அப்படின்னா verb ஃபர்ஸ்ட் எழுதணும் இங்க சப்ஜெக்ட் இல்ல சோ verb கம் நாளைக்கு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்னது பை யூஸ் பண்ண நாளைக்குள் நாளைக்கு இந்த நேரத்திற்குள் அப்ப நாளைக்குள் சொல்லும் போது நம்ம பை டுமாரோ யூஸ் பண்ணுவோம் தானே அப்போ நாளைக்கு இந்த நேரத்திற்குள் அப்படின்னு சொல்லும் போது பை திஸ் டைம் டுமாரோ ஓகே நாளைக்கு இந்த நேரத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது பை திஸ் டைம் டுமாரோ அப்போ என்னது இந்த நாளைக்கு இந்த நேரம் கரெக்டா சரியா இந்த நேரம் இல்லைன்னா இந்த நேரத்துக்கு முன்னாடி ஆனா இந்த நேரத்தை தாண்டக்கூடாது ஓகே அதுதான் அப்ப நாளைக்கு இந்த நேரத்திற்குள் வா அப்படின்னு சொல்றதுக்கு கம் பை திஸ் டைம் டுமாரோ கம் பை திஸ் டைம் டுமாரோ அடுத்து அது அடுத்த வாரத்திற்குள் நடக்கும் அது என்னது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது அடுத்த வாரத்திற்குள் நடக்கும் அப்ப இது என்னது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம் தானே அது எப்படி பேசுறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி அது சப்ஜெக்ட் என்ன அது இட் அடுத்து என்ன போடணும் வில் போடணும் தானே ஃபியூச்சருக்கு அடுத்து என்னது verb நடக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் happen அடுத்த வாரத்திற்குள் ஓகே சரியா அடுத்த வாரம் அது தாண்டக்கூடாது அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்கு முன்னாடியே நடக்கும் சரியா அப்ப என்ன பை அடுத்த வாரத்தை மென்ஷன் பண்ணும்போது அடுத்த வாரத்திற்குள் அப்படின்னா பை நெக்ஸ்ட் வீக் ஓகே அப்போ அது அடுத்த வாரத்திற்குள் நடக்கும் அப்படின்னா it will happen by next week it will happen by next week அடுத்து நாங்க 2 வருடத்திற்குள் ஒரு புதிய கார் வாங்குவோம் நாங்க வந்து 2 வருஷத்துக்குள்ளாடி புதிய கார் வாங்குவோம் இப்ப இது எப்படி சொல்றது பாருங்க நாங்க 2 வருஷத்துக்குள் புதிய கார் வாங்குவோம் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் அப்ப எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நாங்க தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசுறது அப்போ we அடுத்து என்ன வரும் 2 வருடத்திற்குள் ஒரு புதிய கார் வாங்கும் ஃபியூச்சர்னால will போட்டுட்டு அந்த verb எழுதும் வாங்கக்கூடிய செயல் வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy என்ன வாங்குவோம் ஒரு புதிய கார் a new car அடுத்து 2 வருடத்திற்குள் அப்போ 2 வருஷத்திற்குள் 3 வருஷத்திற்குள் அந்த பீரியட் ஆஃப் டைம் கால அளவு நம்ம சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும் within ஓகே வித்தின்னா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்குள்ளாடி அது நடக்கும் 2 வருஷத்துக்குள் within 2 years ஓகே அப்போ நாங்க 2 வருடத்திற்குள் ஒரு புதிய கார் வாங்குவோம் 2 வருஷத்துக்குள்ள புதிய கார் வாங்குவோம் அப்படின்னா we will buy a new car within 2 years okay we will buy a new car within 2 years அடுத்து நான் வழக்கமா 2 மணிக்குள் சாப்பிடுவேன் நான் வழக்கமா என்னது 2 மணிக்குள் சாப்பிடுவேன் இது என்னது 2 மணிக்குள் ஓ என்னது வழக்கமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணணும் சிம்பிள் பிரசன்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம் தானே வழக்கமா ஒரு விஷயத்த பண்றோம்னா சிம்பிள் பிரசன்ஸ் அப்ப எப்படி சிம்பிள் பிரசன்ஸ் படி நான் சப்ஜெக்ட் ஆகி அதுக்கு அடுத்து வழக்கமா ஒரு விஷயத்த பண்றோம் வழக்கமா அப்ப சப்ஜெக்டுக்கு அடுத்து இந்த யூசுவலி அடுத்து verb சாப்பிடுவேன் சாப்பிட்டதுக்கு இங்கிலீஷ்ல eat அடுத்து 2 மணிக்குள் அந்த சரியா 2 மணி இல்லைன்னா 2 மணிக்கு உள்ளாடி ஆனா அந்த 2 மணியை தாண்டக்கூடாது ஓகே அதுதான் மெயின் பண்ணி சொல்றோம் 2 மணிக்குள் பை போட்டு
நான் வழக்கமா 2 மணிக்குள் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I usually eat by 2 o'clock. I usually eat by 2 o'clock. Okay? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து ஹோம்வொர்க். சரியா? உன்னால் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இங்க வர முடியுமா? நம்ம கேட்போம்ல, உன்னால ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாடி இங்க வர முடியுமா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? இது எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.